ஹalleluya சோதரம் 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 அது மாத்திரம் அல்ல ராஜே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே உன்னத மறையில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே உன்னத மறையில் வல்லவன் நிழலில் என்று தங்குவே தேவனை நோக்கி அடைக்கலமான என்று சொல்லுவே தேவனை நோக்கி அடைக்கலமான என்று சொல்லுவே ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் போகாமல் காக்க கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் போகாமல் காக்க கரங்களில் ஏந்துவார் ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன் சாத்தானி சகல வலிமைய வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானி சகல வலிமைய வெல்ல அதிகாரம் எனக்குண்டு ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எனக்கு பயமில்லை இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எனக்கு பயமில்லை உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்க உறவிட உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்க உறவிட ஹalleluya ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே என்று ஆனந்தம் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடை
துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஹல்லேலூயா அது மாதிரி இப்பொழுது மிக்க வீரமனையை வந்து ஒரு சில பாடல்களை பாடுவார்கள் ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த மாத வேளையில் ஆர்ச்சி பிஷப் எஸ் திபராஜ் ஐயா அவருடைய தாயார் மரியம்மாள் அவருடைய ஆறுதல் கூட்டத்தை தேவன் நடத்தும்படியாக ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய கிருபை இருக்கும்படியாக நம்ம பாடலை பாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே.
ஆராதிக்கின்றே நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு ஆம் தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா நீ நல்லவர் ராஜா. ஆண்டவரே தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் ஆண்டவரே, நீர் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிப்பார் என்று எழுதப்பட்டதாக. நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நாம் ஸ்தோத்தரிப்போம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆர்முகமே அவர் நடத்துதலே Hallelujah.
வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள். விரைந்து நெருங்கி கொந்தளிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி பாடிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி பாடிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே அருமையான தாயார் மரியம்மாளுடைய நினைவு ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டிருப்பதை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வழி சொல்லலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ள பாடலை இன்னும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். வழி சொல்லலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பாடல் வரிகளிலே ஆர்ப்பரிப்போம் அப்படின் போது அமைதியாக இருந்தால் பாட்டு பாடுறது அர்த்தம் போயிடும். ஆர்ப்பரிப்போம் வந்து சுற்றமாக எல்லா வாய்களுக்கு இருந்து ஆர்ப்பரிப்பு பாடலை பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அம்மா விசப்பம்மா வந்து அம்மாவை நல்லா பராமரித்து கொண்டதுனால தான் அவங்க இவ்வளவு வருஷம் இருந்து தேவனுக்குள்ளே நிற்கிறையாக இருக்கிறாங்க. அலையிலையோ பரதீசில இழைப்பார்களுக்குள்ள இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல பாஸ்டர் ஐயா எனக்கு நான் அவரை பாஸ்டர் பெஷப்லாம் சொல்றதை விட என் சகோதரன் சொல்றதை நான் பெருமைப்படுவேன். அலையிலையா நீ எத்தனை இடத்துல எல்லாம் கேட்பாங்க ஐயா. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் ஆட்டோ ஊழியர் 26 வருஷமா ஆட்டோவிலே ஊழியம் பண்ண ஆளுன்னு தெரியும். 2010 ஆட்டோவை இன்னொரு ஊழியக்காரர் கொடுத்துட்டு நான் வந்து முழு நேர ஊழியத்தில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அருமையான பாஸ்டர் ஐயா நம்முடைய எல்லை இல்லத்துக்கு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்கள் பேசிக்குவோம். எங்கே பார்த்தாலும் அவர் என்ன கண்டா ஒரு அடி நவள மாட்டாரு, அவரை கண்டா நான் ஒரு அடிக்கு அவன் வண்டி போவாரு, அவர் வண்டி போவாரு. நின்று 2 வார்த்தை பேசிட்டு கை கொடுத்துலாம் போவோம். நான் கொடுக்குற சவுண்டே அல்லேலியா தான். அந்த அல்லேலியா பிரேக்ல நின்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலியா. அதனால அவருடைய எனக்கு கடைசி ஒரே ஒரு நம்ம 2 சிஸ்டர் பாஸ்டர் மாட பேட்டரி ஐயாவுடைய துணைவியாரும் அருகில் இருக்கிற ஊழியக்கார சிஸ்டர் சொன்னது போல எனக்கு அந்த ஞாபகம் உடனே வந்துச்சு. நான் இதை சொல்லணும்னு நினைக்கல. ஐயா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தார் வீட்டுக்கு. எனக்கு காலண்டர் கொடுக்குறதுக்காக வந்தார். அப்போ காலண்டர் கொடுத்துட்டு நான் தூத்துக்குடி ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களாங்க. நான் வரலையா, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டேன். அப்புறம் சொன்னேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிரதர் டேவிட் இங்கே நம்ம தெலுங்கு சர்ச்சில் இருக்கிற டேவிட் ஐயா வந்து இந்த மாதிரி பாஸ்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அதான எவ்வளோ வயசு என்ன? இந்த மாதிரி 84 85 வயசு இருக்கும். எப்போமாச்சும் உங்களை நாங்கள் சொல்லுவோம், கூப்பிடுவோம், உதவியாக இருக்கணும்னு நாங்கள்
அதுக்கு என்னய்யா செஞ்சிரும் யான்னு. அப்ப இவரு அதுக்கு பின்னாடி தான் வந்தார். வரும்போது என்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் தூத்துக்குடி ஊழியத்துக்கு போறேன்னாரு. யார் கூட போறீங்க? பாஸ்டர் ஐயா பேட்டரி ஐயா கூட போறேன்னாரு. அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, நீங்க என்ன பேட்டரி ஐயா கூட போறீங்க? நான் கொஞ்சம் உரிமையா பேசுறாரு. நீங்க என்ன பேட்டரி ஐயா கூட போறீங்க? வீட்டுல இருந்தையா அப்படின்னு. இல்ல, நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், போய் தான் ஆவேன்னாரு. ஏற்பாடு பண்ணிட்டோமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்த்ததே இல்லை. அம்மா வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஏன் வாய்னால சொல்றேன், அம்மாவுக்கு கண்டிஷன் சரியில்லைன்றீங்க, அப்புறம் எப்படி போறீங்க? அப்படி பாஸ்டர் அம்மா பார்த்துவாங்க, ராணி அம்மா பார்த்துவாங்கன்னாரு. அல்லையிலே சொல்லுங்க. அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை, அவங்க பார்த்து கொள்வாங்கல்ல. நான் சொன்னேன் பரவாயில்ல, அப்போ அம்மா இருக்க பாஸ்டர் அம்மா இங்கே இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வாங்கன்னு. பாருங்க, நான் ஊழியத்தை முடிச்சுட்டு இல்லையா, ஊழியத்தை முடிச்சிட்டாங்க. காலை விடிய காலம் எனக்கு கரெக்டாக ஃபோன் வருது, விடிய காலமே ஃபோன் வருது. நம்ம பிரதர் தெலுங்கு சர்ச்சில் இருக்க டேவிட் ஐயா சொல்கிறாரு, இந்த மாதிரி பாஸ்டர்மா தவறிட்டாங்க, உடனே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. நான் உடனே பெட்டி பெரிசல் பாக்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி, அது மாத்திரமில்லை அந்த குளிவெட்டுற இடத்துக்கு கூட உடனே போய் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து இங்கே வர்றதுனால அம்மாவை குளிப்பாட்டு வைக்கக்கூடிய அளவில் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இது சொல்கிறேன்னா, அந்த கடைசி நேரத்தில் கூட அவங்க முகம் பார்க்கிறனால கூட எனக்கு ஒரு சின்ன இரக்கத்தை கிருபையை உதவி செய்யக்கூடிய ஒரு திறமை கர்த்தர் எனக்கு தந்ததுனால நான் அந்த பலிபடத்தில் செய்கிறத சொல்லி காட்டக்கூடாது. அந்த வாய்ப்பை அருமையான ஊழியக்காரம்மாவுடைய அந்த தாய், அவங்க இவ்வளவு அருமையான தேவனுடைய தாசனை ஐயா சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, தூத்துக்குடியே கலக்கினாரு, அந்த நாளிலே கலக்கினார். அதே மாதிரிதான் இன்னைக்கும் கலக்கி கொண்டே இருக்கிறார். அலையிலா சொல்லுங்க, அலையிலா. அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ எல்லா பாஸ்டையும் கூப்பிடுவாரு. இன்னைக்கு பாருங்க எடுத்துட்டே இருக்காரு பார்த்தீங்களா, இது ஊரெல்லாம் போகும். ஆமேன்னு சொல்லுவோமா? அலையிலா சொல்லுங்க. அவரை மாதிரி போட்டோ எடுக்க முடியாது, அவரை மாதிரி வீடியோ எடுக்க முடியாது, அவரை மாதிரி சுறுசுறுப்பா இயங்கவே முடியாது. இன்னைக்கு அவர் 25 வயசு இளைஞர் போல வேலை செய்யறாரு. கட்டு என்ன செய்கிறாரோ அது அவருடைய வேகத்தை ஒன்று செய்ய முடியாது. அவ்வளவு சுறுசுறுப்பான தேவனுடைய ஊழியக்காரர் ஐயா ராஜ் ஐயா அவர்கள், என் அன்பு சகோதரர். கர்த்தர் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்துவாராக. அவரையும் அவருடைய துணைவியாரையும் இங்கே இருக்கிறதான அருமையான தேவனுடைய சொந்த உறவுகளையும் கூட கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. ஆமென். சரியா இருக்கு. மணி முடிஞ்ச கரெக்டா 8:45 வந்துருச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு வசனத்தை நான் சொல்லிடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆறுதல், அவர் சகலத்திலும் ஆறுதலின் தேவன். இந்த ஆறுதலின் தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஐஸ்வர்யவானும் லாசனும். இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐயா சொன்னாரு, கன்னியாகுமரியில இருந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை சொன்னாரு. அந்த நேரம் தான் சரியான நேரம், முடிக்கிற நேரம். இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் எக்ஸ்ட்ரா நேரம். அல்லையா? இருந்தாலும் திருநெல்வேலியில கொஞ்சம் நேரத்தை எடுத்தாலும் சுருக்கிறோம் அப்படின்னு நான் பக்கத்துல கூட குழந்தை ஐயா வந்து அதனால உங்க ரூட்டு தான் நான் இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. வாசிப்போமா? அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பளமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். போதுமா? எல்லாரும் நம்ம கர்த்தருடைய பிள்ளை நல்லா வாசிக்கிறவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, வசனம் தெரியும். ஆனா இதுல ஒரு ஆறுதல் இருக்கு. அதனால இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆறுதலின் தேவன், ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இங்க 2 மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பூர்ணமான வாழ்க்கை. கண்டதை காட்சி, கொண்டதை கோலம், எடுத்ததெல்லாம் அவன் நினைத்ததெல்லாம் வாய்த்தது, நினைத்ததெல்லாம் சாப்பிட்டான், நினைத்ததெல்லாம் அவனுக்கு வாய்த்தது. அவனை போல நிம்மதியா இருந்தது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் அவன் ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நினைத்ததை நினைத்தபடி அனுபவித்தான். ஆனா ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஐஸ்வர்யவான் என்று அந்த ஒரே வார்த்தையை நிறுத்திட்டாங்க. அவன் பேர் எழுதப்படவில்லை வேதத்திலே, ஐஸ்வர்யவானுடைய பேர் எழுதப்படவில்லை. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வர அந்த லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்தனை இருந்தால், அவன் பருக்கள் நிறைந்தவனாக, அழகு இல்லாதவனாக, அருவருப்பானவனாக, ரொம்ப 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 கஷ்டவழியா இருந்தான். எந்த வசதியும் இல்லை. ஆனா அவன் பேருக்கு வேதத்துல இடம் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தாலும் சரியா, இந்த வேதத்துல நம்ம இடம்பெறமோ இல்லையோ,
ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். இது நமக்கு முன்னோடி வாழ்ந்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய பேரும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டாயிற்று. இனி உங்கள் பேரும் என்னுடைய பேரும் இந்த வேத புத்தகத்திலே பைபிளில் இடமில்லை. ஆனால் ஒரு இடம் இருக்கிறது, அது ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகம் திறக்கப்படுவது நல்லது. உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் சொல்லி ஆண்டவர் அழைக்கிற நாள் தான் அற்புதமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியமான சேவை இதே. இந்த பாக்கியமான சேவையில நம்ம இருக்கிறோம். இந்த பாக்கியமான சேவையை விட்டு விடாதபடிக்கு கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட வேண்டும். அந்த பரலோக ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரும் என்னுடைய பேரும் இவன் கிறிஸ்துக்குள்ளே மரித்தான், இவன் கிறிஸ்துக்குள்ளே மரித்தான் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய அந்த நாள் தான் பொன்னான நாள், மேன்மையான நாள். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. சீக்கிரமா வரக்கூடாது. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல வந்துட்டோம். இனிமே ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நாம் எவ்வளவு வேகமாக தயாராகணுமோ அவ்வளவு வேகமாக ஆத்ம அறுவடை செய்வதிலே நாம் தயாராக வேண்டும். ஆண்டவருக்காக சேவை செய்வதில் வைராக்கியமாக இறங்கி செயல்பட வேண்டும். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அவருடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தன் பசியை போக்க ஆசையா இருந்தான். பசி அப்படி ஒரு பக்கம் பசி கொடுமை. அடுத்த வசனம் போடப்பட்டு பாத்துருங்க, வாசிக்க பார்க்கலாம். தரித்திரன் மரித்தான், தேவ தூதர்களால் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அழகாக கொண்டு போய் விடப்பட்டான். ஏந்தி சென்றிருப்பாங்க. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். இந்த தரித்திரன் லாசரு தேவ தூதர்கள் மடியிலே, அதாவது தேவ தூதர்கள் அவனை அழைத்து அழகாக தூக்கி சென்று ஆபிரகாமுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செல்ல பிள்ளையாக அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா ஐஸ்வர்யவா மரித்தான். எங்க போனா? பாதாளத்துல போனான். எல்லாம் தெரியும். பாதாளத்துல போயிட்டு இப்ப என்ன நடக்கு தெரியுமா? ஒரே ஒரு சொட்டு தண்ணீருக்காக இயங்குகிறான். அக்கினி வேதனையில இயங்குகிறான். தனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தால் போதும் என் நாவு வறண்டு போகிறது என்று சொல்கிறான். வறண்டு போகிறது. மேல் வாயோடு நாவு மேல் உதடு ஒட்டுகிறது. பேச முடியல. ஒரே ஒரு விண்ணப்பம். ஆபிரகாமே, உன் மடியில படுத்திருக்கானப்பா, அந்த மனுஷனை கீழே இறக்கி விடு. அவங்க நாவை குளிர பண்ண ஒரு சொட்டு தண்ணீரை உதடல என் நாவல தருவதற்கு அவனை இறக்க. அப்பதான் சொல்றான், நீ நல்லா இருந்தடா, ஏழைய பாக்குறீங்க. ஐயா சொன்னாரு, இந்த தாய் இன்னைக்கு ஒரு ஊழியத்துல நிற்க காரணம் அந்த தாயினுக்கு தான் சாட்சி. இதுதான் ஆறுதலின் சாட்சி. எனக்கு அவங்க உணவு கொடுத்தாங்க ஐயா, ஒரு பிள்ளை போல பாதுகாத்து கொண்டாங்க. நான் சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்தவன். ஆனா அந்த தாய் என்னை ஒரு நாள் எனக்கு விடவே இல்லை. என்னை பார்த்து எப்பப்பா அந்த வாப்பா சாப்பிடுவான்னு ஒருவேளை உணவாயிலும் எனக்கு கொடுக்காமல் அவர்கள் தூங்கினது இல்லைன்னு சொன்னார். வச்சுல மெய்யான சாட்சி. இன்னைக்கு அந்த தாயினுடைய சாட்சி நிமித்தமாய் கர்த்தர் அவரை 18 வயசுலயே ஊழியத்தின் பாதையிலே அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு பின்னாடி இப்படி சொல்லக்கூடிய ஒரு பேர் அல்லேலூயா. அதுதான் ஆறுதல் ஜெபம். உலக மனுஷன் பாடுறான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும். என்ன பேர் சொல்லுவோம்? நம்மை குறித்து பிதாவானவர், நம்மை குறித்து தேவதூதர்கள், நம்மை குறித்து இயேசுவானவர். இது என் பிள்ளைன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதிகமா பேச விரும்பவில்லை. எல்லாருக்கும் நேரம் சரியாய் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தையில் அது வருகிறது. அந்த வார்த்தை கடைசி வசனத்தை மட்டும் வசனமா முடிச்சிடறேன். என்ன அர்த்தமா சொல்லுங்க? கடைசி வசனம் சொல்லுங்க. என் கூட பிறந்தவங்களாம் கீழே இருக்கான், அவனை அனுப்பி விடுங்கய்யா. இந்த நாய் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. இந்த பாதாளத்தில் நாம் படுகிற வேதனை என் சகோதரமார் படக்கூடாது.
நான் படுகிற அவஸ்தை வேதனையை என் உறவுகள் என் உடன்பிறப்புகள் படக்கூடாது. ஆகவே மேலே இருக்கிறதான அந்த ஆபிரகாம் மடியில உம்முடைய மடியில இருக்கிற அவனை கீழே இறக்கி விடுங்க, அவன் போய் சொல்லட்டும். அப்பதான் சொன்னான், மோசே ஆர்வம் அங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்துவாங்க, வேலையை பாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு இங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பூமியில ஊழியக்காரங்க சொல்றத கேட்கலன்னா அவனுக்கு மேல வரக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவன் இது தேவனுடைய கிருபையின் காலம், இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் நேரம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டோடைய சுவிசேஷம் சொல்றோம். ஐயாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எங்க ஐயா மிஸ்பான்னு ஊழியத்தை நடத்தி எத்தனையோ ஊழியக்காரருக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவரால் இயன்ற அளவு நன்மை செய்கிறார். ஐயா அவ்வளவு சிறங்க இருக்க எல்லா ஊழியக்காரங்களும் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நானும் கூட இந்த பல்லாவரம் இனாயத்து கல்யாண மண்டபத்தில் மாசம் மீட்டிங் போட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லி ஊழியத்தை நடத்த கர்த்தரை தயவு பாராட்டி இருக்கிறார். மாசந்தோறும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 700-750 கூட்டங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் இறக்க பண்ணியிருக்கு. மாசந்தோறும் மாசந்தோறும் அந்த மண்டபத்தை எடுத்து முன்னாடி இந்த சியோன் சுவிசேஷ தளத்தில் நடத்தி கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த கல்யாண மண்டபம் இனாயத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன். எப்படியாயிலும் ஒரு சில மக்களையாயிலும் ஏசப்பாவுடைய பாதத்துக்கு கொண்டு வந்து விட முடியாதா அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் அந்த பிரயாசங்களை எல்லாம் வாய்ப்பு செய்வார். ஆகவே இந்த கடைசி வார்த்தையில நம்ம வாசித்த மத்தியில் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது. நான் படுகிற அவஸ்தை என் உடன்பிறப்புகள் படக்கூடாது, அவனை அனுப்பிவிடும் கீழே என்று சொல்லும் பொழுது இங்கேயும் அங்கேயும் வர முடியாது, பெரிய பிளவு இருக்கிறது. அந்த பிளவை கடந்து இங்க இருக்கிறவங்க மேல இருக்கவங்க கீழே வர முடியாது, கீழே இருக்கவங்க வர முடியாதுன்னு சொன்னார் விஜயலா. இது சிந்திக்கும் காலம், காலம் கடைசி. எதையாயிலும் இந்த கிருபையின் காலம் முடிவதற்குள்ளே நமக்கு பரிபூர்ண நன்மையை வேணும்னா இயேசுவுக்காக எதையாயிலும் நாம் செய்வோம். கர்த்தர் இந்த ஆறுதல் ஜெபக்கூட்டத்தில் அடியனை பேச வைத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த வாய்ப்பை அருள் செய்த எனக்கு வழங்கிய அன்பு என் சகோதரர் ராஜையா அவர்களுக்கு நான் மனதார நேசிக்கிறேன், நன்றி கூறுகிறேன். கர்த்தர் தாமே அம்மா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க, அதுக்கு நம்ம அழுது போக வேண்டியதில்லை. அம்மாவை இங்கே கண்டேன் அங்கே கண்டேன் அந்த பக்கத்தில் போறாங்கன்னா அது மொத்தமா புழுகுறாங்கன்னு அர்த்தம். அதை நம்பவே கூடாது. அங்கே உட்கார்ந்துருந்தாங்க, நான் ஊட்டுற மாதிரி பார்த்தா அது செஞ்சாங்க, அதை அப்படி அப்பா அக்கம் பக்கம் சிலர் இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டு வச்சுருவாங்க. ஆமாம், அது எப்பவுமே நம்பாதீங்க. அவங்க கரெக்டான அழைப்பு 84 வயசு 70 வயசு, பலத்தின் மிகுதியில 80 வயசு இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அப்பா சொல்லிட்டாரு. அதனால அவங்க தேவ ராஜ்யத்துல இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி அருமையான தேவதாசனை பெற்ற தாய் பல்லாண்டு தேவ சன்னிதானத்தில் இருக்கு. ஒரு நாள் நாம் அவர்களை பார்ப்போம். அவர்களை நாம் விதைத்திருக்கிறோம். ஒரு நாள் நாமும் கூட அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம். அந்த பரலோக ராஜ்யத்தில் பார்க்கும்போது ஆண்டவரோடு கூட நன்றி சொல்லி அவர்களை நாம் கண்ணார காண்போம். ஒரு சின்ன ஜபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, என் அருமை சகோதரர் ராஜையா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரி ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. செல்லா ராணி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். அந்த லாசருவை போல கர்த்தாவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும் துன்பங்களை அனுபவித்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் என்ன எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், தயவு பாராட்டும். பெரிய சலாக்கியம் உம்ம கூட இருக்க அந்த பெரிய சலாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா கொடுத்த செய்திக்காக வாழ்த்துக்கு கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இளைஞர்களும் நாம் ஜெபிக்க முடியலாம். பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் ஒரு கடைசி ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து முடிப்போம். எல்லாரும் இளைஞர்களும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஒரே ஒரு வரையை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலே, சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலே, சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்.
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான எங்கள் பிஷப் ராஜையாவுடைய தாயாரை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீ எடுத்துக்கொண்டீர். ஆண்டவரே அதை நினைத்து அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த ஆளுநர் ஸ்தோத்திர கூட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளவும், ஆண்டவரே உம்மை துதித்து பாடவும், மகிமைப்படுத்தவும், ஆராதிக்கவும், ஆண்டவரே உமக்காக அவர்களை குறித்து சாட்சி சொல்லவும், தகப்பனே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளை, சொந்த பந்தங்களை, உற்றார் உறவினர்களை, ஆண்டவரே ஊர் மக்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்க முடியாது செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, உடைய வார்த்தை ஆளுகை கொடுக்கக்கூடியது, உடைய வார்த்தை நன்மையை தரக்கூடியது. ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அருமையான பிஷப்பையும் அம்மாவை நம்முடைய உறவினர்களையும் நீர் ஆறுதல் படுத்தி நடத்துவீராக. எல்லா கன மகிமை துதி புகழ் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பரலோகம் நிரம்ப ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தேவன் பயன்படுத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆறுதல் கூறி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், கரங்களை வைத்து. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நம்ம பாட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்த ஊழியர் கொள்கையில நம்ம எல்லாரும் பாடி கத்தரை மேன்மைப்படுத்த எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. கண்டிப்பா